கோட்டை கருங்குளம் வள்ளியூர் ராதாபுரம் அருகே உள்ள ஒரு 6 இடத்துல இவங்க மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் தண்ணீர் இருக்கா இல்லையான்னு ஆய்வு பண்ணி, இது முதல் ஸ்கேனு. அதில் தண்ணி இல்லை. இது 2வது ஸ்கேனு. இது ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஏதோ ஒரு இடம் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதை மத்தியில் வச்சு ஸ்கேன் செய்கிறோம். அந்த 2வது ஸ்கேனில் ஒரு சுமாரான ஒரு இடம் அடையலாம். இது 3வது ஸ்கேனு. அதில் ஒரு போர்வெல் இருக்குது, டேனிடா போர். அதில் தண்ணி இருக்கா இல்லையாங்கிறத உறுதி பண்ணதுக்காக இந்த ஸ்கேன். டென்மார்க் போர்வெல் அருகே ஒரு பாயிண்ட்டு இருக்குது, சுமாரான பாயிண்ட்டு. இது 5வது ஸ்கேன். இதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. அதில் பாயிண்ட் எதுவும் அமையலை. இது 6வது ஸ்கேன், தென்கிழக்கு மூலையில். அதில் பாயிண்ட் அமையலை. இது 400 மீட்டர் தான். இது வேறு ஒரு இடம் கூட்டணுமா? இது கஸ்தூரி ரங்கபுரம் ரோட்டில் உள்ள ஒரு பகுதி. பாயிண்ட் ஒரு ரொம்ப சுமாரான பாயிண்ட், ஒரு 100 அடி ஆழத்துக்குள்ள. அது கோரியா ரோட்டு மேலே. இது கஸ்தூரி ரங்கபுரம் ரோட்டில் உள்ள தோட்டத்தில் இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது எல்லாமே அவங்க ஒரு இடத்துல அடையாளம் வச்சுருக்காங்க. அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்கேன் நடக்குது. எத்தனை அடி ஆழம் போயிருக்கு? இதில் அவங்க அடையாளம் வச்ச இடத்துல பாயிண்ட் இல்லை, வேறு ஒரு இடத்துல ஒரு சுமாரான இடம் அடையாளம். எல்லாம் 100 அடிக்குள்ளே தான் ஒரு சுமாரான கடினப்பாறை வந்திருக்காது. ஒரு 40 அடி கடினப்பாறை வருதா? நமக்கு அதில் ஒரு 100-120 அடி இந்த மாதிரி மாங்கொட்டை பாறை மாதிரி காட்டுது. அந்த பக்கம்லாம் கொஞ்சம் கீழே தான் இந்த இடத்துல மட்டும் மொத்தம் 4 ஸ்கேன். இந்த 4 ஸ்கேன்லேயே எல்லாம் 100 அடிக்குள்ளே சுமாரான நீர்வளம் காணப்படுது. ரொம்ப ஆழமாக பொருள் போட தகுதி இல்லை. 400 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. ஆனால் 100 அடி, அந்த 150 அடிக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு ஊத்துள்ள பாயிண்ட் கிடைக்கி. ஒரு 2 போர் 3 போர் போட்டு கம்ப்ரஸரில் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த ஏரியாவில் இருக்குது. இது கண்ணங்குளம் சாலையில் உள்ள தோட்டத்தில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை. இது 2வது ஸ்கேனு. ஓரளவுக்கு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் காணப்பட்டுருக்கு. 3வது ஸ்கேனு, இதில் அடையாளம் இல்லை. 4வது ஸ்கேன், ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 5வது ஸ்கேன் அடையாளம் இல்லை. 6வது ஸ்கேன் அடையாளம் இல்லை. இது கஸ்தூரி ரங்கபுரம் பகுதியில் உள்ள தோட்டத்தில் முதல் பாயிண்ட்டு. 100 அடி ஆழத்துள்ள சுமாரான ஒரு ஈர கசிவு இருக்குது. இது 2வது ஸ்கேனு. இதுலேயும் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 3வது ஸ்கேன்லேயும் ஒரு ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு. 4வது ஸ்கேன்லேயும் சுமாரான ஒரு பாயிண்ட்டு. எல்லாமே மேல் ஊற்று தான். இந்த 6வது ஸ்கேன் அங்கே பார்த்ததில் 400 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் செய்து பார்த்ததில் 100 அடி 150 அடிக்குள்ளே மட்டும்தான் இந்த ஈரப்பதம் இருக்குது. ஈரப்பதம், சகதி, அதிகப்படி ஒரு இன்ச்சு தண்ணி கூட கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்புள்ள இடம் மட்டும்தான் இருக்குது.